கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு கிரகங்கள் என்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் இயல்புக்கு இயல்பாகவே இருப்பாங்க. ரொம்ப இயல்பு, எந்த விதத்திலும் மாற்றமே இருக்காது. நேச்சராக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு கனிவாக பேசுவாங்க, கண்ணியமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இவங்கள் ராசிநாதன் புதன் பகவான் இவங்களுக்கு எப்பயுமே அந்த மாதிரியான அறிவு கூர்மையை கொடுப்பாங்க. எந்த விதத்திலும் ஏமாற்றும் தன்மையே இருக்காது இவங்கக்கிட்ட. இப்போ ஏமாத்தணுன்னா தானே ஏதாவது போலியாக இருக்கணும், போலித்தன்மையே இருக்காது. எல்லாமே இயற்கையாக இருக்கும். ஒருத்தவங்க தப்பு பண்ணாலும் நீ தப்பு தான் பண்ணணுவாங்க. அதே போல் அவங்க தப்பு பண்ணிட்டாலும் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்குவாங்க. இதையெல்லாம் இயல்பாக ஒரு ஒழுக்கத்திற்கு மதிக்கத்தக்கவர்களாக இருப்பாங்க இவங்க. இதனால தான் இதனால் வரைக்குமே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இறைவன் எப்பொழுதும் இவங்க பக்கத்திலே தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒழுக்கமாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, கனிவாக இருக்கிறவங்களெல்லாம் இறைவன் கைவிடவே மாட்டார். ஏதோ சின்ன பிரச்சனை இருக்குது அதுக்காக இறைவன் கைவிட்டுட்டாருன்னு நினைக்காதீங்க. பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை ஏன் கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த சூழ்நிலையில் நீங்கள் இவ்வளோ நல்லவங்களாகவே இருந்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி மற்றவங்களால கடைசி வரைக்கும் பிரச்சனை தானே இருக்கும். நீங்கள் எப்படி உஷாராக இருக்கணுன்றதுக்காகவே பாடத்தை கற்றுக்கணுன்னு தாங்க இறைவன் சின்னதாக ஒரு விளையாட்டு தான் விளையாடிட்டார். பரவாயில்ல, வலிகள் தான், ஜாஸ்தியான வலிகள் தான், ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க, அழுது புலம்பியிருப்பீங்க. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மாறுதல் வருது. உங்கள் ராசியில் எல்லாமே கிரகங்கள் நல்ல பலனை தாங்க கொடுக்குது. இனி வரக்கூடிய காலம் எல்லாம் சிறப்பான காலமாக தான் இருக்குது. கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் பகவான் சொல்லிட்டேன். இப்போ புதன் பகவான் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. எப்பயுமே புத்திசாலியாக இருப்பீங்க. கன்னி ராசிக்காரர்கள் பயங்கர பிரில்லியன்ட். படிப்பில் நல்லா படிப்பாங்க, தொழில் நல்ல தொழிலாக இருக்கும், தொழிலை விட்டுட்டு வந்தாலும் சொல்கிற காரணமும் கரெக்டாக இருக்கும். இதையெல்லாம் அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். சிந்தனை உள்ளவர்கள், அறிவு சிந்தனை உள்ளவர்கள். வெளிநாட்டில் நிறைய பேர் வெளிநாட்டு பயணத்துக்கெல்லாம் ரொம்ப விருப்பப்படுவாங்க. வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் பண்ணுவாங்க, நல்ல ஒரு வாழ்க்கையில் இருப்பாங்க. இதையெல்லாம் புதன் பகவான் கொடுக்கறது தான். நிறைய பேருக்கு நிறைய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் புதன் பகவான். அதே போல் நீங்கள் எந்த நல்லது செய்தாலும், எந்த நல்ல காரியம் செய்தாலும் புதன்கிழமையில் செய்தால் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி தாங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் புதன்கிழமையில் செய்யும் பொழுது இன்னும் வெற்றி தான். அதிலும் புதன்கிழமையில் பிறந்தவங்க இன்னும் நல்லா இருப்பாங்க. கன்னிராசியில் புதன்கிழமையில் பிறந்தவங்க ஓஹோன்னு இருப்பாங்க. காரணம் அவங்க ராசிநாதன் சப்போர்ட் தான். அதெல்லாம் ஃபுல்லாக பலமாக உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுங்க. கன்னிராசிக்காரர்கள் எங்கேயாவது போய் நின்னா கூட அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். பச்சை நிறத்திற்கு சொந்தக்காரர்கள். அதே போல் பச்சையாக எது நீங்கள் பச்சை கலரில் ட்ரெஸ் போட்டு பாருங்கள், அன்றைய பொழுதெல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. இதெல்லாம் இயல்பான ஒன்றாகத்தான் உங்களுக்கு இருக்குதுங்க. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கினீங்கன்னா வெற்றி தாங்க, கவலையே பட தேவையில்லை. அதே போல் நீங்கள் பச்சை நிறத்தில் கயிறு வாங்கிட்டு கோவிலில் எந்த கோவிலில் வேணாலும் வாங்கிட்டு வாங்க. அது புதன் பகவான் கோவிலில் வாங்கிட்டு வந்தால் இன்னும் சிறப்பு தான். வாங்கிட்டு அது ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை, 11 நாளைக்கு ஒரு முறை கயிறை மாற்றி மாற்றி கட்டி பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கூடிய விரைவில் மாற்றம் கிடைக்கும். அந்த பச்சை நிறம் உங்கள் உடலில் இருக்கும் பொழுது உங்களுக்கான எல்லாமே நேர்மறை ஆற்றலாக சேர்ந்துடும். எதிர்மறை எல்லாம் உங்களை விட்டு விலகிடும். அப்போ உங்களுக்கான வாழ்க்கை தெளிவு புரிஞ்சிடும். புதன் பகவான் எப்பொழுதுமே உங்கள் கூட இருக்குன்னா பச்சை கலரில் ஒரு கயிறு கட்டிக்கலாம், இல்லை பச்சை நிறத்தில் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கலாம், கழுத்தில் ஒரு சின்னதாக பச்சை கலர் மணி அந்த மாதிரி பெண்கள் போட்டுக்கலாம். எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. எது விருப்பமோ அதை செஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. நிறைய மாற்றத்தை கொடுக்குறார். நல்ல ஒரு அமைப்பான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கார். செய்யக்கூடிய வேலையில் சிறப்பான வேலையாக இருக்கும். அந்த வேலை நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் எந்த விதத்துலேயும் ஒரு அங்கீகாரம் இல்லை. நம்ம பாட்டு வேலை செஞ்சுட்டு கிடக்கிறோம், உழைக்கிறோம், நம்ம பாட்டும் உழைக்கிறோம். ஆனால் எந்த விதத்துலேயும் ஒரு பாராட்டது இல்லை, எதுவுமே இல்லை. ஏதோ கடமைக்கேன்னு அவங்களும் நம்மளை வேலைக்கு வச்சுருக்காங்க போல இருக்குன்னு நினைப்பீங்க. நிச்சயமாக கிடையாதுங்க. இப்போ தெரியுங்க உங்களுக்கு. ஒரு பாராட்டுதல் கிடைக்கும், ஒரு கைத்தட்டுதல் கிடைக்கும். இதெல்லாம் நினைக்கும் பொழுது உங்களுக்கான உற்சாகம் பிறந்துடும். நாம் சரியாக தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக ஒரு செயலை செய்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கைத்தட்டல் இருந்தால் போதுங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற ஆர்வம் வரும். இனிமேல் உங்களுக்கு அது வந்துடும்.
அதே போல் சூரியன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்குங்க. செல்வ செழிப்பு ஏற்படும். தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். சொந்த தொழில் செய்கிறதுக்கு ஆர்வம் வரும். சரியான முடிவு எடுத்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யலாம். கையில் பொருளாதாரம் கரெக்டாக இருக்குதா, இறங்கி செய்யுங்க, நிச்சயமாக வெற்றியோடு திரும்பி வருவீங்க. அதே போல் சொந்த உழைப்புக்கு ஆசைப்படுபவர்கள் நீங்கள். எதாக இருந்தாலும் நான் உழைச்சி என்னால் முடிஞ்சதை செய்யணும், அடுத்தவங்க பணம் எனக்கு வேண்டாங்கிற எண்ணத்தை எப்பயுமே வச்சுருப்பீங்க. அதுக்கு இப்போ சூரிய பகவானும் உங்களுக்கு துணையாக இருந்து அனைத்தையும் உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கார். வெற்றி மேலே வெற்றி தாங்க, கவலையே கிடையாது. கடன் அடைஞ்சிரும். தலைக்கு மேலே கடன் இருக்குது, நான் என்னங்க பண்ண போகிறேன், வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணமே கிடையாது, இந்த கடன் அடைக்கிறதுக்கே ஆயில் முடிஞ்சிரு போல இருக்கேன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த டைம் அப்படி தான் இருக்கும். நினைக்கும் பொழுது கவலையாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகிறது கிடையாது. தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். கூடிய விரைவில் அடைஞ்சிரும், கடன் அடைஞ்சிரும். ஏன்னா இப்போ உங்களுக்கு சூரியனும் நல்ல இடத்துல இருக்கார், உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. வெற்றி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு. செய்யும் தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நல்லா உங்களுக்கு ஒரு பதவி அங்கீகாரம் கிடைக்கும், மாறுதல் கிடைக்கும், வெளியூரில் மாற்றம் கிடைக்கும், வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும். எல்லாமே சிறப்பான அம்சத்தில் தான் குரு பகவானும் இருக்கிறார். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுத்துகிறார். கடன் அடைக்கிறதுக்கு வழிவகை செய்கிறார். நல்ல நட்புகளை சேர்த்து விடுவார். நட்பு வரும். ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் இருந்த நட்பு சிலர் உங்களை துரோகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ குரு மூலமாக வர நட்பு உங்களை உயர்த்தி விடுவதற்காக அனுப்பப்படுற தவறு. நல்ல எண்ணத்தோடு ஒரு சிலவங்க இன்னும் இருக்கிறாங்க. எல்லாரையுமே நம்ம தப்பாகவும் பார்க்க முடியாது, எல்லாரையுமே சரியாகவும் பார்க்க முடியாது. இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நல்ல நட்பு அமையும். உங்கள் மனசுக்கு ஏற்றா போல் இருப்பாங்க. திருமண யோகம் உண்டாகுதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு வயசாக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே திருமணம் பண்ணுவீங்க. முடிந்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப தாமதம்லாம் ஆகாதுங்க. உடனடி திருமணம் யோகம் வரும். அவங்களுக்கு அந்த பாக்கியம் இறைவன் கொடுத்தது. நல்ல திருமணம் உண்டாகும். குழந்தை பேர் ஏற்படும். இது நாள் வரைக்கும் திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குன்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க. பெரிய பிள்ளைகளாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த என்ன படிக்கணுன்றதை கரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சிந்தனை தெளிவு கிடைக்கும். மோஸ்ட்லி இன்ஜினியரிங் தான் ரொம்ப விருப்பப்படுவாங்க. அவங்களோட ராசிக்கு அது மாதிரி தான். எதையாவது ஆராய்ச்சி பண்ணணும், இல்லை எதையாவது திங்க் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காட்டுறது பூட்டுறது இதை மாதிரியான வேலைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். இதையெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்கள் விரும்பி செய்வாங்க. குரு பகவான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாங்க. பெரிய மாற்றம் கிடையாது. இப்போ எப்படி இருந்துகிட்ருக்கீங்களோ அப்படி தான் இருப்பீங்க. இப்போ ரத்த பந்த உறவுகிட்ட பிரச்சனை இருந்துகிட்ருக்குன்னா அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இந்த காலகட்டமும் அப்படி தான் இருக்குது. பரவாயில்ல, இப்போ எப்படி அதிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டுருக்கீங்களோ அதையே தொடர்ந்து பண்ணுங்கள். எதையும் மாற்றாதீங்க. பிரச்சனை அதிகமாக்காமல் பார்த்துக்கோங்க. இல்லை ஏற்கனவே பிரச்சனை அதிகமாக இருக்கா, அதற்கு என்ன இப்போ நீங்கள் வழிவகை செய்தீங்களோ அதையே செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஆனால் உங்களால் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க. தேவையில்லாமல் மன சங்கடங்கள் நமக்கு தேவையில்லைன்னு நினைங்க. அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. ஹெல்மெட் போட்டு போங்க. ஏதாவது சின்னதாக அடிபட்டாலும் ரத்த விரயம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் சரியில்லாமல் இருக்காருங்க. சுக்கிரன் சரியில்லைன்னா பொருளாதாரத்தை தடை பண்ணுறார். திடீர் பண வரவை ஏற்படுத்துவார் சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா. இப்போ நல்லா இல்லாத பொழுது நமக்கு பொருளாதாரம் வராமல் எங்கேருந்தும் வராது. நம்ம கொடுக்க வேண்டியவங்களும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வேறு ஏதாவது உதவிகள் கேட்டாலும் கிடைக்காம தடைப்படும். இதையெல்லாம் இப்போ சுக்கிர பகவான் ஏற்படுத்துகிறார். அதே போல் விரயத்தையும் கொடுக்க பார்க்குறார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவு வர பார்க்குது, இல்லை கடன் ஏற்பட பார்த்துக்கோங்க. இந்த டைம் நீங்கள் கடனை மட்டும் வாங்காமல் இருக்கிறது சிறப்பு. ஏன்னா செவ்வாயும் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாத பொழுது கடன் வாங்கினா கடன் அடையாது. இந்த டைம் கடன் அடைக்கிறதுக்கே நீங்கள் ரொம்ப பாடுபட்டுட்ருப்பீங்க. ஏற்கனவே இருந்த கடனை இதுக்கு மேலே கடன் வாங்கி ஏதாவது செய்யலான்னா முயற்சியாக பண்ணாதீங்க. வேறு ஏதாவது எளிமையான வழி தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. மனதளவில் இது நாள் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு சொல்லுவார் சந்திர பகவான். எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் கவலையாக இருப்பீங்க. ஏதோ ஒரு விதத்தில் மனபாரமாக இருக்கும், மன அழுத்தமாக இருந்திருக்கும். இப்போ எல்லாத்தையும் விட்டு விலகிடுவீங்க. இறைவனை நம்ப ஆரம்பிப்பீங்க. ஆன்மீக சிந்தனை ஏற்படுத்துகிறார்.
அதே போல் பௌர்ணமி தினத்தன்று அம்மன் வழிபாடு சிறப்பாக பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடாக இருந்தால் இன்னும் சிறப்பு. இதையெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு சந்திரனோட முழு பலன் உங்களுக்கு கிடைச்சிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தாலும் சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு. பொருளாதார வரவு ஏற்படுத்துவார், தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துகிறாரு, எல்லாம் சரிதான். இருந்தாலும் வீண் விரயத்தையும் கொடுத்துருவார். ஏதோ ஒரு இடத்துல ஒரு வண்டி வாங்கணும், ஒரு ஆசையை கொடுத்துருவார், ஏதாவது செய் அப்படின்னுட்டு. அந்த வண்டி வாங்கிறது அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து வாங்க. அது ரெண்டாவதாக வாங்குறீங்கல்ல, புதுசாக வாங்குறது கூட அவ்வளோ பிரச்சனை கொடுக்காது. ரெண்டாவது வாங்குறீங்கன்னா அது வாங்கிட்டு வந்த நாள்லேருந்து செலவு பண்ணுற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. அதே போல் வீடு இடம் அதெல்லாம் வாங்குறதுக்கும் ஆசை வரும். வாங்கலாம், தப்பு இல்லை. கையில் காசு இருந்தால் வாங்கிக்கோங்க. கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பேங்க் லோன் மாதிரி இருக்கிறதா இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா வாங்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நேரத்துக்கு கடன் அதிகமாகிடுச்சுன்னா உங்களால் தலை தூக்க முடியாது. தேக ஆரோக்கியம்லாம் ஏற்படுதுங்க. தேக ஆரோக்கியம் ஏற்படும், ஆயுள் தீர்க்கம் உண்டாகும். ஏதாவது பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் நடக்கும். இதனால் வரைக்கும் எதை வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்ருப்பீங்க, அதெல்லாம் செய்வீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சில பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. அதே போல் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக தான் பேசி ஆகணும். ஏன்னா எதிர்க்க வரவங்க நம்மளை ரொம்ப நல்லவங்கலாம் சொல்ல போகிறது கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை எரிச்சலை கிளப்புவாங்க. நம்மளுக்கு டக்குன்னு கோவம் வந்து வார்த்தைகளை விட்டுருவீங்க. அதெல்லாம் செய்யாதீங்க, தேவை கிடையாது. அவங்க அதை தானே எதிர்பார்த்து வராங்க. உங்களை கோவப்படுத்தணும், உங்களை எரிச்சலாக்கணும், உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் தான் அவங்க எதிர்பார்த்து வந்து அதை செயல்படுத்துகிறாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அவங்க தான் அந்த இடத்துல தோற்று போயிடுவாங்க. பார்த்துக்கோங்க. பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. கண்டும் காணாமல் வந்துடுங்க. ஒரு சில இடத்துல அவாய்ட் பண்ணுறதே நல்லது. அந்த இடத்துலேருந்து வந்துடுங்க. அந்த இடத்துக்கே சொந்தமே இல்லை, நமக்கு அதுக்கும் சொந்தம் இல்லைன்னு கூட வந்துட்டு போங்க. கூடிய விரைவில் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். உங்களுக்கு சனி பகவானால் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க. ராகு தான் சுமாரான பலனை கொடுக்குறாரு, கேது நல்ல இடத்துல தான் இருக்குது. ராகு வந்து பொருளாதாரத்தை ஏற்படுத்துகிறாரு, ஆனால் அதே அளவுக்கு செலவையும் கொடுக்குறாரு. சொந்த வந்த உறவுகளையும் கொடுக்குறாரு. இந்த உறவுகள் வந்தால் உங்களுக்கு செலவு இருக்க தான் செய்யும், பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான வருமானமும் இருந்தாலும் அது உங்கள் கையில் தங்க விடாத அளவுக்கு இருக்கும். செலவு பண்ணிக்கிட்டே இருக்கா போல் இருக்கும். பார்த்துக்கோங்க, நிதானமாக இருங்க. ஒரு வேலை பண்ணால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். வரவங்க வரட்டும், நான் பண்ண போகிறேன், எனக்கு சந்தோஷம் தான் நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். அது உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். ராகுவால் உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே தைரியம், வைராகியம், நீயும் வந்த 10 பேருக்கு சாப்பாடு போட்டன்றது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம்னா செய்யலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் பார்த்து நிதானத்தை கடைப்பிடிங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசிட்டு செய்யுங்க. தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கேது. இது நாள் வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. சும்மா சுற்றி சுற்றி பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ கேது பகவான் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். பிரச்சனைக்கு வராதிங்கன்றார். எங்கள் கன்னிராசிக்காரங்கிட்ட பிரச்சனைக்கே வராதிங்க, நான் இருக்கிற பக்கபலமாக எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு பார்க்குறார். அதே போல் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையும் சைலண்ட்டாக போயிடும். புதிய பிரச்சனைகள் ஏற்படாது. கண்ணியமாக நடந்து கொள்வாங்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட அலட்சியப்படுத்த மாட்டாங்க. ஏற்கனவே அலட்சியப்படுத்தினவங்களும் கொஞ்சம் நிமிர்ந்து பார்ப்பாங்க உங்களை, அப்படியா அப்படின்ட்டு. அதே போல் உறவினர்கள் சேர்க்கையும் இருக்குது. ஏன்னா 4 பைசா வர வரைக்கும் இது வரைக்கும் உங்களை திரும்பி பார்க்காதவங்க கூட இப்போ திரும்பி பார்க்க வைக்கிறார் கேது பகவான். ஏதோ ஒரு அமைப்பில் வந்திருக்கிறாங்க, போய் பார்ப்போன்ற எண்ணத்துக்கு வருவாங்க. பார்த்துக்கோங்க. விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவங்களுக்கு என்ன சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் விலகி வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே போல் அரசாங்க உத்தியோகம் ஏதாவது வேணும், அரசாங்கத்திலேருந்து உதவி வேணுன்றவங்க இப்போ நீங்கள் முயற்சி பண்ணலாம். தெளிவான அமைப்பில் இருக்குது. அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், தெளிவாக படிங்க, முயற்சி பண்ணுங்கள், வெற்றியாக இருங்க. அதுலேயே உத்தியாக இருக்கணும், அதுலேயே இருக்கணும். அதை தாண்டி வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தீங்கன்னா சரியான அமைப்பு ஏற்படாது. அதுலேயே ஊக்கமாக படிச்சுட்டு நல்லபடியாக தேர்வு எழுதிட்டு நல்லபடியான மதிப்பெண்ணோட நீங்கள் ஒரு அரசாங்க பணிக்கு போனீங்கன்னா வெற்றி தான் உங்களுக்கு. இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் சரியாக தான் கொடுத்துட்ருக்காரு. அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் செயல்படுத்தினா மட்டும் போதும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இறைவன் அருள் எப்பொழுதும் உங்களுக்கு முழுமையாக உண்டுங்க.